ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் சன்னாவை எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 8 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். இல்லைனா நைட்டு ஊற வச்சு காலையிலேருந்து எடுத்து செஞ்சாலும் கரெக்டாக நல்லா ஊறிட்டுருக்கும். அதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குக்கரில் வேக போட்டுக்கோங்க. 3 விசிலேருந்து 4 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின பிறகு வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கோங்க. நறுக்கி நல்லா பேனில் எடுத்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கின பிறகு அது வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு எடுத்து அதிலோட வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலர்ன பிறகு ஒரு சின்ன டீஸ்பூனில் மஞ்சள் பொடி எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலா வாசனை போகிற வரையும் நல்லா கிளறுங்க. கலரான பிறகு கடைசியாக கொஞ்சம் தக்காளி, நறுக்கின தக்காளியை கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறது அதில் சேர்த்து நல்லா கிளறி நல்லா பேனில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வேகின பிறகு நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மசாலாவாக பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நம்ம கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துன பிறகு மசாலா பேஸ்ட்டை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதை நல்லா பேனில் சேர்த்துக்கலாம். பேனில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை மணம் போட்டும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போவே போட்டுட்டு கிளறிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சன்னா மசாலாவை. அந்த சன்னா மசாலா எடுத்து இந்த மசாலா பேஸ்ட்டோடு சேர்த்து நம்ம கிளறி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும். லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிட்ட பிறகு நல்லா கொதிக்கட்டும். 5 to 6 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா மசாலா கொதிச்சிட்ருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. திருப்பியும் நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.